இந்த தொல்லை தாம்மா அனுபவிக்குது திமுக. ஃபண்டு கொடுக்கறது கிடையாது. இங்கே செகண்ட் ஃபேஸுக்கு பணத்தை பட்டாங்க. எதுக்கு? மெட்ரோவுக்கு ஆ. மாநில அரசு கையிலேருந்து போட்டு பண்ணுது. இதெல்லாம் மக்களுக்கு எப்படிம்மா கொண்டு போய் சேர்க்கறது? ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்து கொடுக்குற ஒன்றியத்துல இருந்து வரதுல இவங்க ஸ்டிக்கரை ஒட்டி இவங்க பண்றதா காமிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் வெளியே வந்தது உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. ஜோதிமணி அம்மாவோட ட்விட்டர் இருக்கு பாருங்க, ராகுல் காந்தியோட ட்விட்டர் பாருங்க. எல்லாருமே வந்து ஊபியோட கம்பேர் பண்ணிலாம் சொன்னாங்க. அங்கே அவ்வளோதான் கடன் வாங்கியிருக்காங்கன்னு. அங்கே என்ன வளர்ச்சி இருக்குது, இங்கே என்ன வளர்ச்சி இருக்குது? கும்பமேளாவிலே பார்த்தோமேடா நீங்கள் யாருன்னு. அடுத்த கும்பமேளா வந்துருச்சு. ஒரு பீக்காடாக வச்சுருந்தாங்க அந்த ஊரை. ரயிலை உடைச்சாங்க, வெந்நீரை பிடிச்சி ஊற்றுனாங்க, கார்டு ரூமில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க லோகோ பைலட் ரூமில். அவங்கள போய் நம்மளோட கம்பேர் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறது வேறு ஸ்டேட்டே கிடையாது. வேணா எங்களோட கேரளாவை கம்பேர் பண்ணு. அவங்க வந்து எஜுகேஷனில் நம்மள மாதிரி இருக்கிறவங்க. வேறு கம்பேர் பண்ணுறது எதுவுமே ஸ்டேட் எங்கேம்மா இருக்குது? படிப்பு சோதனை நம்ம தான் அதிகம். கல்விக்காக வேண்டி எல்லாம் செய்கிறாங்க. இந்த டார்ச்சரை தான் அவங்க பண்ணுறது. அதாவது இன்னும் சொல்ல போனால் ஏக்நாத் ஷிண்டே தெரியும் உங்களுக்கு. பால் தாக்கற மகனே தூக்கி எறிஞ்சாங்க. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே எப்படி பூந்தாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த புறக்காவாசலால் உள்ள வர்றது இருக்குல்ல, அந்த வேலையை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதாவது பின்வாசல் வெளியே உள்ள வருது. அதான் புறக்காவாசல். ஆமா, புரியாது சார். அதாவது நம்மள்ட்ட வேற மாதிரி அரசியல் பண்ணலாம். நம்மள ரொம்ப ஈஸியா ஏமாத்தலாமா? நம்ம பாவம் நல்லவங்க. நம்மலாம் அன்பை கொடுத்து ஏமாத்திடலாம். அன்பை கொடுத்தா நம்ம ஓட்டு அள்ளி போடு குத்துறா ஓட்டு குத்துவோம். முதல்ல என் மொழியை நீ புகழணும். கண்டிப்பா என் மொழியை பேசுனீங்க, என் மொழியை இரிட்டேட் பண்ணா நாங்கள் டென்ஷன் ஆயிடுவோம். நீங்க தமிழுக்கு அமிழ்தென்ற பேருன்னு பாட மேடையில் ஏறி அவர் மோடி பேசுறாரு. நீர் உயரா வயர் உயரா மயிர் உயரான்னார்ல திருக்குறள். வரப்பு உயரா, நீர் உயரா, வயல் உயரா, நெல் உயரான்னு. என் மொழியை புகழணும். நல்லா அண்ணாமலையில தமிழ் பேச தெரிஞ்சாலும் தானே விட்டா அட்ரா திருக்குறளே பேசுறா மேடையில் ஏறி. தமிழை புகழணும். தமிழ் தான் செம்மொழின்னு சொல்லணும். 2 மொழி தாங்கணும். அவங்களுக்கு தான் உடன்பாடே இருக்காது. நான் சொல்கிறதெல்லாம் இந்த உலகத்தில் லார்ஜஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் சொல்கிறா உன் வாயால் நான் ஓட்டு போடுவோம். அந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்ம. எங்கள் மொழியை நீ டச் பண்ணக்கூடாது. எங்களோட ட்ரெடிஷ்னல் வரக்கூடாது. எங்களோட கல்ச்சர் அதை நீ டச் பண்ணக்கூடாது. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இந்த நார்த்தில் எப்படி இண்டோ முஸ்லீம் பாலிடிக்ஸ் பண்ணி உள்ளே வந்தாங்களோ அதே எக்ஸிகூஷன் இங்கே வர்றாங்க திருப்பரங்குன்றத்துக்கு. அது எங்கே எடுபடவே எடுபடாது.